எங்க கஞ்சன்ற பொண்ணு அந்த ஊரோட பெரிய வீட்டு அம்மாவும் அவங்க 2வது பையனுக்கு பொண்ணு கிட்ட வந்திருப்பாங்க. இப்ப கல்யாணம் எல்லாம் ஓகேவான நிலைமையில கல்யாணம் தண்ணிக்கு அந்த 2வது பையன் காணாம போனதுனால அந்த 3வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த விஷயம் கஞ்சனுக்குமே கல்யாணம் தண்ணிக்கு தெரிய வந்திருக்கும். இப்ப மறுநாள் இவளுமே ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லி கிளம்பி இருக்கும்போது அந்த 2வது பையனுமே வந்து இவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. எனக்குன்னு வாங்கின பொருள் நீங்க எப்படி அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணோட மாமியாருமே நீ எங்கேயும் வெளியில எல்லாம் போக கூடாது, உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு நான் 12வது படிக்கிறேன், வெளியே போயே ஆகணும்னு சொல்லும்போது இப்ப அந்த பையனுமே என்னோட அம்மாவை எதிர்த்து நீ பேசுறியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அடிச்சிருப்பான். இப்ப அந்த பொண்ணு ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த பையனுமே வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, அவ அப்படிதான் பேசுவான், நீ அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசுற விஷயத்த அந்த 2 சின்ன தம்பிகளும் பார்த்துட்டு இப்ப அவங்க அண்ணன் கிட்டயுமே போயிட்டு இந்த மாதிரி வாழ்றதுக்குலாம் ஒரு குடுப்பனம் வேணும்னு சொல்லி அவங்க அண்ணனுமே வெறுப்பேத்த இப்ப அந்த பையனுமே நான் அந்த பொண்ணுக்கு யாருன்றதை காட்டுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு ரூம்ல இருக்கும்போது இப்ப அவகிட்ட தப்பாவும் நடந்துக்கிறான். இப்ப மறுநாள் இந்த பையனுமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்க அம்மா கிட்டயுமே இதெல்லாம் ரொம்பவே தப்புமா, இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், எப்படி அவன் இந்த மாதிரி நடந்துக்கலாம்னு சொல்லும்போது நீ அந்த பொண்ணு கிட்ட ஒரு உண்மையான கணவனா இருந்திருந்த அப்படின்னா அவன் ஏன் அந்த பொண்ணு கிட்ட அப்படி நடந்துக்க போறான்னு சொல்லி அவங்க அம்மாவுமே பேசிட்டு போயிடுறாங்க. இப்ப மறுநாள் இந்த பொண்ணு எல்லாருக்குமே சப்பாத்தி செஞ்சு வைக்க இந்த பையனும் இது வெந்ததும் வேகாத்தமா இருக்கு, இப்படிதான் செய்வியான்னு சொல்லும் போது நான் நல்லதா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்றா. இப்ப இவனும் இதுல கோவப்பட்டு அந்த பொண்ணு பயங்கரமா அடிச்சிடறான். இதனால அந்த பொண்ணுமே அழுதுகிட்டு ரூம்ல இருக்க. இப்ப அந்த வீட்டோட மூத்த பையனுமே அந்த பொண்ணுக்கு நீ எதுக்கும் கவலைப்படாத, அவ அப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலா இருக்கான். இப்ப அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் தப்பாவும் நடந்துக்கிற மாதிரி பிஹேவ் பண்ண இப்ப அந்த பொண்ணுமே தயவு செஞ்சு இங்க வந்து போயிடுங்கன்னு சொல்லும்போது என்னால அப்படிலாம் இருக்க முடியாது, என்னோட மனைவி இல்லாதனால எனக்கு இப்ப நீ மட்டும் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பாவும் நடந்துக்கிறான். இப்ப இந்த விஷயத்த அவங்க அம்மாவுமே பாத்துறாங்க. இப்ப அந்த பொண்ணுமே அத்தையனை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இதெல்லாம் தேவைதான், நீ ஒரு பையன் இல்ல என்னோட 3 பசங்களையுமே போட்டு வளச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுமே திட்டிட்டு போயிடுறாங்க.